ஹலோ கைஸ், இப்போ நான் பார்த்து கொண்டு இருப்பது நைஃப் ஃபார் எம்எக்ஸ். இப்போ நம்ம என்ன பக்கம் வரோன்னு பார்த்தீங்கன்னா த பிளாக்ஸ் ஃப்ரூட். இது சின்ன மிஸ்டேக்கு. அந்த மிஸ்டேக்கே நான் விளாட்லான்னு பார்த்தேன்னா என்னோடய அவசரத்தை என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த அளவுக்கு நான் ஆடி இப்போது 57 லெவலுக்கு வந்திருக்கேன். என்ன பண்ண முடியும்? பரவாயில்ல, வந்ததும் வந்துட்டேன், ஆடிட்டு போயிடலாம். 57 லெவலில் இருந்து 60 லெவலுக்கு போடணும். இதுதான் நான் பார்ட் 1 பிரித்து போடுறேன். அதுக்கு இந்த பெரிய குண்டாமாவை அடிக்கணும். ஜோக்கர் மாதிரி இருக்குல்ல, பார்க்க தான் ஏதோ குண்டாமா மாதிரி இருக்குது. கிட்ட போய் மூஞ்சியை பார்த்தா ஏதோ முட்டையாக இருக்குது. என்ன இலையை அடிக்கிறோம்? ஐயோ, கிட்ட வருது கைஸ். பாய் பாய். ஐயோ, நம்மளுக்கு பாய் பாய் சொல்லிட போகுது. எப்படி தப்பிச்சேனா? கரெக்டாக தப்பிக்கணும் போல. அது வரும்போது நான் கூட வெளியிட்டா என்ன பண்ணுவேன்? இப்போ போடு. மாட்டிக்கிச்சு. அதுவும் போடுங்கள. தப்பி. எனக்கு இந்த கண்ட்ரோல் தான் சுத்தமாக வராது. சுத்தமாகவே வராது. நீ போடுவீன்னா நான் போடுவேன். இது பாஸ் வேறு கைஸ். லெவலை பாருங்க. 55 தானே, நீ 57 தானே. அது ஈஸியாக தோக்கடிச்சிடலான்னு மட்டும் நினைக்கக்கூடாது. அது எதோ பவர்ஸ் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன். ஒன்டே பவர் செட்னா இது டம்மி பவர் கைஸ். இப்போ ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சேன். ஷாக் பவர் கொடுத்தாச்சு. எதிர்பார்க்காத நேரத்தில் போடுது பார்த்தீங்களா? இதுதான் பிரில்லியன் மைண்ட். நம்ம இதுக்கிட்டே இந்த சுற்றி வருவோம். அச்சு போட்டுச்சு. ஒன்று யாருக்கு வந்த கொடுமைன்னு பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி தான் ஒருத்தங்க நின்றுருக்கான். எனக்கு ஹெல்ப் பண்ண ரொம்ப அவளோடு நின்றுருக்கான். அவனே காமிக்கலாமான்னு பார்த்தேன். பாய் பாய்ன்னு சொல்லிட்டு ஓடிட்டேன். என்ன ஆச்சுன்னு வச்சுக்கோங்களே, இந்த இடத்துல ஒருத்தர் நின்றுருந்தானா, நான் அடிக்கும் போது அவனும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணான். சரி, அவனை அடித்து முடிச்சுட்டு அந்த வேலையை பார்க்கலாமேன்ட்டு அடித்து முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணேன். அதுதானே போட்டேன். காலில் தூக்கிட்டு ஆடிட்டு இருக்கு பாரு. இது என்னம்மா ஹீலிங் பண்ணுறீங்களா? ஹீலிங்கு நாங்கள் பண்ணி விடுறேன். ஹீலிங்கு என்ன அடிக்கிற? நீ பொண்ணு, நான் பையன். நான் அடித்தா எவ்வளோ வலிக்கும்னு தெரியுமா? ஆனால் இவ்வளோ குண்டம்மா நீ எவ்வளோ வந்து நசுக்கிறாத, எனக்கு தான் வலிக்கும். என்ன சூறாவளி சுற்றிட்டு இருக்க? இந்தா வச்சுக்கோ. இந்த டுவல் கத்தானா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை, இந்த பவர் பறக்கிற பவர் இருக்குது. ஐயோ, ஓகே, அதோட பாதி எழுத்த முடிச்சாச்சு. இங்கேருந்து ஒரு ஷார்ட் போடலாம். எங்கேயோ பறந்து போயிடுச்சு காய்ஸ். இந்த டுவல் கட்டானா ரொம்ப என்ன எங்களோடதுலே போடுற மூஞ்சில் அடித்து வச்சானா பார்த்துக்கவே. இதெல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சு தான் நான் முன்னாடி ஏற்பாடெலாம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். நான் இப்படி சுற்றி வருவேன். நான் சுற்றி வரும்போது அது ஹீலிங் பண்ணும்போது அடிபடும்ல, கொஞ்சம் கேப் விட்டுட்டு சுற்றுவேன். வாங்க, இந்த இடம் கொஞ்சம் ஸ்பேஸ் நிறையா இருக்குது. கிளம்பு, நம்மளை காற்று ஊதிட்டு போகுது. கிளம்பு அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் இதுக்கிட்டலாம். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இது எனக்கு ட்ரிக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அடே அது வரும்போது கரெக்டாக அதை பார்த்து குறி வச்சு அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன் காய்.
ஐயோ காய்ஸ் இங்கே பாருங்க. அதுக்கு இத்தினோண்டு தான் எடுத்துருக்கு போட்டு வாழாடிட்டு இருக்குது. ஹீலிங் மட்டும் பண்ணிடாதம்மா. ஐயோ ஒரு அடிக்கே இப்படி இருக்குது. 2 அடியிலே 3 அடியிலே செத்துருவேன் நான். அது ஹீலிங் பண்ணுச்சுன்னா சாக மாட்டேன் நினச்சேன். அது இப்படி குமியும் போதே அது ஹீலிங் பண்ணுதுன்னு இருக்கும். கொஞ்சம் தூரமாக வந்துட்டு இந்த பவர் யூஸ் பண்ணுங்கள். தூரமாக வந்து யூஸ் பண்ணால் அது எங்கேயோ பறந்து போயிடும். அதுக்கு செம்ம அடிக்க வரும் இந்த டொர்னேடோ பவர். வா இந்தா என்னையும் அடிக்கிற. நாங்களாம் யாருன்ட்டு எங்கள் சப்ஸ்கிரைபர்கிட்ட கேட்டு பார்த்துக்கோ. அப்போ தான் தெரியும் உனக்கு நாங்களாம் யாருன்ட்டு. வா வா. ஐயோ அவமானமாக இருக்கே. அச்சோ. ஓகே கைஸ் மறுபடியும் வந்தாச்சு. அதுக்குள்ளே விக்ரம் படத்தில் அந்த மாதிரி ஷூட் பண்ணி கொண்டுருச்சு. கிட்ட போனால் ஹீலிங் பவர் வந்துருச்சு. ஆமாம் இந்த ராக்கெட் பவர் யூஸ் பண்ணி அடுப்பாவி அதுக்குள்ளையா இவ்வளோ ஹீலிங்கா. சுற்றி வருவேன். அது எங்கே போட்டாலும் குறி தப்ப தான் செய்யும். இப்போ குமிஞ்சதில்ல இந்த மாதிரி ஒரு டைம் குமிஞ்சிருச்சுன்னா கிளம்பு. அது கிட்டே ரொம்ப போயிடக்கூடாது. அப்படி போகும்போது அவங்களுக்கு ட்ரிக் என்னென்னா இதுதான். நான் சொன்னதை மட்டும் பண்ணு. தப்பிச்சிட்டமா? இந்த பவர் வச்சுக்கோ. நான் உனக்கு போடுறேன் பவரை, நீ மட்டும் போடுவியா? அவள் வச்சிருக்கிற பவரையே நான் வச்சுருக்கேன் சொல்ல போனால். அம்மம்மா ஏன் நீங்கள் மட்டும் தான் போடுவீங்களா? இந்தாங்க. கிட்ட வரும்போது போடுறாங்க. அது பொண்ணா பையனா எதுவுமே தெரியலை. இதான் அடிச்சுட்டே இருக்கிறேன். ரொம்ப நேரம் போய்கிட்டே இருக்குது. இதை அடிச்சுட்டு அப்புறமா அந்த கொஸ்டின்கிட்ட போய் கேட்டுக்கலாம். நான் கொஸ்டின் எடுக்காமல் வந்திருக்கு, அதனால தான் இப்படி இருக்குது. ஐயோ இந்த 57 பெஸ்ட்டு மிஸ். ஐயோ அடிச்சிருச்சு. என்ன பண்ணுறது? இங்கேருந்து ஒரு ஷாட் வரும். இப்படி சுற்றிட்டு வந்து அங்கேருந்து ஒரு ஷாட் வரும். இரு இங்கேருந்து ஒரு ஷாட் விடுவோம். எங்கடா ஆளை காணும்? எடை பேய் எங்க இருக்கிற? செவுத்தாண்டா ஒளிஞ்சிட்டு இருக்குது பாருங்க. காய்ஸ் இப்படி சுற்றி இப்படின்னு வந்து அடிச்சுக்கோங்க. சொல்லலை அதனால தான் இப்படி வந்து அடிங்கன்னு. அதுவும் இல்லாமல் அதுக்கிட்ட போயிடாதீங்க. ஓ ஜஸ்ட் மிஸ் வந்துட்டேனே. அதுக்கிட்ட போனால் ஹீலிங் பவர் வச்சு நம்மளே அடிக்கும். எப்படி வெளியே வந்தது? முடிச்சு விட்டுருச்சு. அதுக்கு இத்தனோண்டு பவர் தான் இருக்குது பாருங்க. இத்தனோண்டு ஒரு சொட்டு தான் இருக்குது.
இருந்தாலும் எப்படிலாம் போட்டு அடிக்குது. இருங்க, இந்த ராக்கெட் பவர் யூஸ் பண்ணலாம். இல்லை, பறந்து போயிடுச்சு. எங்கே இருக்கு? எங்கேயோ இருந்துட்டு தாக்குது கைஸ். எங்கே இருக்குதே தெரியலையே. எங்கே வந்துட்டுருக்க நீயே? ஆளே காணும். நான் சண்டை பண்ணுவோம். எனக்கு டைம் இல்லை கண்ணாமூச்சி விளாட. போச்சா? இல்லையே, இங்கேருந்து இது வருது. இல்லை, இது இவனுங்களோடது. பின்னாடி வராத. இந்த ஃப்ரூட் வச்சு உன்னை வெட்டிக்க வச்சிருவோம் பார்த்துக்கோ. இந்த ஃப்ரூட்டுக்கு அவ்வளோதான் வெட்டியா? எவன்டாவன் காய்ஸ், அது இங்கே தான் இருந்திருக்கு. நீங்கள் தான் நோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். நான் தான் நோட் பண்ணல. அது இங்கேயே தான் இருந்திருக்கு. இவன் தான் அடிச்சிருக்கான். இவன் தான் என்னை அடிச்சிருக்கான். யுத்தம். அம்மா, நீ பிரில்லியன்மா. இருமா, வெயிட் பண்ணுமா. கேமை ஸ்கிப் பண்ணிவிட்டு உன் கூட சண்டை போடுற வேலையெல்லாம் பார்க்குறேன். இது கூட இப்போதைக்கு சண்டை போட்டுருந்தேன் கேமை முடிக்க மாட்டோம். நான் கேமை ஸ்கிப் பண்ணிட்டு இது கூட சண்டை போட்டு முடிச்ச உடனே ஒரு 16 லெவலுக்கு சேர்ந்துடுறேன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம 60 லெவலில் வந்துட்டோம். அதனால் இதோட கேம் பிளேயை முடிச்சுக்கலாம். பை காய்ஸ், பாய்.